இப்போ டிராவல் பண்ணி நீங்க ப்ரீவியஸா சொல்லியிருந்தீங்க, நான் பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு ஆமா யூனிவர்சிட்டிஸ காட்டுவோம் அப்படின்னு சொல்லி. ஆமா சோ எல்லா அட்மிஷன்ஸ்க்குமே அந்த மாதிரி ப்ராசஸ் பண்றீங்களா? பண்ணலாம். ஒரு சில பேரண்ட் வந்து வரேன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேரண்ட் வரமாட்டேன் அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம பண்றது என்னன்னா, எந்த யுனிவர்சிட்டியுமே இது பண்ணதில்ல மேம். எல்லா யுனிவர்சிட்டியுமே நார்மல் ஃபிளைட்ஸ் தான் அரேஞ்ச் பண்றாங்க இல்லையா? பேசஞ்சர் ஃபிளைட் ம். நார்மலா. ஆனா நம்ம அரேஞ்ச் பண்றது சார்ட்டர்ட் ஃபிளைட். சார்ட்டர்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஓன் ஃபிளைட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுல வெறும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வருவாங்க. ஏன்னா நமக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. அரௌண்ட் 1200 பிளஸ் தமிழ் ஸ்டூடெண்ட் இருக்கப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த 1200 நார்மல் ஃபிளைட்ல உங்களால அகாமடேட் பண்ணி கூட்டிட்டு போறதே கஷ்டம். ஸோ அதனால நம்ம தனி ஃபிளைட் சார்ட்டர்ட் அரேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ 180 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபிளைட்டுக்கு வராங்கன்னா ஒவ்வொரு வீக்லயும் 3 டைம்ஸ் நம்ம ஃபிளைட் விடுறோம் மேம். ஸோ 3 இடத்துல இருக்கும், டெல்லி, மும்பை, சென்னை. ஸோ 3 இடத்துலயுமே அவங்க வந்து ஏறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபெசிலிட்டி யார்ட்டையுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் போகும்போது நானே டைரக்டா வந்து நான் கூட்டிட்டு தான் போறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கான ஃபீ எல்லாம் எப்படி இருக்கும் மேம்? இந்த டிராவல் ஃபீ எல்லாமே வந்து பேக்கேஜ்ல வந்துரும்? ஆமா, உங்களோட காலேஜ் பேக்கேஜ்லயே நாங்க எல்லாமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவோம். எது எதுக்கு எவ்வளவுன்னு டீட்டெயிலா அந்த பேக்கேஜ்லயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியே வந்துரும். ஸோ அதனால உங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் நினைப்பாங்க இல்லையா, இன்னைக்கு ஒரு காசு சொல்லுவாங்க, அங்க போயிட்டா வேற காசு மாத்திடுவாங்க, அந்த இது உங்களுக்கு இருக்காது. அப்படி ஒருவேளை பயமா இருந்ததுன்னா நான் எழுதி சைன் கூட போட்டு கொடுத்துடுறேன். ஸோ உங்களுக்கு பேக்கேஜ்ல எந்த ஒரு இதுவுமே இருக்காது. உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டி எந்த பேக்கேஜ்னு தெரியும்னா நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க மேம்.